வணக்கம். நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கன்சாலிடேட்டிங் பீரியட்குள்ளே வந்துருச்சு. கடந்த ஒரு வார காலம் பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தானத்தில் வந்து இறங்கி ஒரு 19-20 புள்ளிகள் வந்து கீழே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகினாலும் திரும்ப வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு 10 20 புள்ளிகள் கிட்ட வந்து இறக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து எந்த பக்கம் போகிறது டேரக்ஷன் வந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ட்ரெண்ட் லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் நியர்பை கிட்டத்தட்ட ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்து இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் வந்து மேலே வந்து இப்போ போகக்கூடிய காலகட்டத்தில் வந்து மார்க்கெட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதே மாதிரி நீங்கள் நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2008 காலகட்டத்தில் வந்து லேமன் பிரதர்ஸோட பிரச்சனை வந்தது. ஸோ 1982 ஒரு பிரச்சனை வந்தது, 1982 அர்ஷத் மேத்தா பிரச்சனை வந்து, 2000 விண்டோஸோட பிரச்சனை வந்தது. எல்லா கடத்துக்கும் 2008 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பீரியட்ல வந்து கன்சால்டேட் பீரியட்ல இருந்திருக்கு. இந்த பீரியட்ல மார்க்கெட்ல வந்து இருந்தவங்க மார்க்கெட் விட்டு வெளியேறவங்க நிறைய பேர், மார்க்கெட் இதுக்கு மேலே ஏறாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்துட்டு போனவங்க நிறைய பேர். அதுக்கு 2009 2010 காலகட்டத்துக்கு பிறகு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6230 புள்ளிகள் இருந்து 2700 புள்ளிகள் வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இறங்கி திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சுது. அது ஒரு வருஷம் பீரியட் 2008 ஜனவரியிலேருந்து டிசம்பர் 2008 வரைக்கும் இந்த கேண்டில் வந்து 2009 மார்ச்லேருந்து கண்டினியூஸாக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2008 ஹையை எப்போ உடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்து உடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து 2008 இறங்கின அந்த 4000 புள்ளிகள் வந்து 2011 வந்து அந்த ஹையை வந்து கிட்டத்தட்ட வந்து திரும்ப வந்து உடச்சி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒரு 4 வருஷமா இந்த 4000 புள்ளிகள் தான் ஏறி இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது. ஸோ 2011 மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. எப்படின்னா இந்த 2011 பிறகு அந்த 2011 கூட கிட்டத்தட்ட வந்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா 2011 நம்ம கேண்டில் ஜனவரி 11 வரைக்கும் அதே அந்த இடத்துல பிரேக் ஆகிற மாதிரி வந்துட்டு திரும்ப பிரேக் ஆகலை அங்கேயும் அந்த இடத்துலையும். ஸோ அதுக்கு பிறகு எங்கே பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 அக்டோபரில் தான் வந்து அந்த 6079 அப்படின்றது அதையே கட் பண்ணுது. ஸோ இந்த கேண்டில் பக்கத்தில் பாருங்கள். ஸோ அக்டோபர் 1 13 அதாவது அக்டோபர் மாதம் 13வது வருஷத்தில் வந்து இங்கே வந்து கட்டாது. ஸோ 6790 புள்ளிகள் இருந்து அந்த 4200 புள்ளிகள் இறங்கினது. ஸோ இங்கே வந்து இறங்கின புள்ளிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 2200 புள்ளிகள் இறங்கினது. அந்த புள்ளிகள் அப்படின்றத அந்த கட் பண்ணி உடச்சி மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பீரியட் வந்து கன்சால்டேட் அதை வந்து எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இந்த 6250 இங்கே இந்த இடத்துல கட் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு 6 வருஷ காலமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு 4000 புள்ளிகளுக்குள்ளே இங்கே இந்த இடத்துல சுற்றி இருக்குது. ஸோ 4000 புள்ளிகள் கடந்து மேலே போகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்து 2009 2013 கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் காலகட்டத்தில் எடுத்துருக்கு. 4000 புள்ளிகள் வந்து அந்த நம்ம பாஸ் பண்ணி கட் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இங்கே பார்த்தோம் இங்கே கட் ஆகுறது. ஸோ 2 பிறகு அந்த அக்டோபர் மாதம் 13 பிறகு இங்கே ஒரு ஹை கொடுத்துருக்கு. இங்கே வந்து 2015 ஒரு ஹை, அப்புறம் வந்து 2016 கிட்ட. ஸோ இந்த 2016 காலகட்டம் என்ன அப்படின்னா டிமானிட்டேஷன் வந்து இல்லை டிமானிட்டேஷன் ஒரு 1000 புள்ளிகள் கிட்ட இறங்கிட்டு திரும்ப வந்து அங்கேருந்து மார்க்கெட் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்டெப்லேயும் கொஞ்சம் இறங்கி திரும்ப வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ரேலி ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2018 காலகட்டத்திலையும் ஒரு 2 மாதம் கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ 11,724 புள்ளிகள் இருந்து ஒரு 10,250 இங்கே ஒரு 1500 புள்ளிகள் கிட்ட இறங்கியிருக்கு. 1 2 ஸோ ஒரு 3ஆம் மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்கெட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்சல்ட் ஆகி தான் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எந்த ஏரியா அப்படின்னா நம்ம கோவிடோட காலகட்டம். இது வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு 12125 மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ 12125 மார்க்கெட்லேருந்து ஸோ இங்கே மார்க்கெட் வந்து இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 8660 இந்த இடத்துல ஒரு 4000 புள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கண்டினியூஸ் ஃபால் ஆயிருக்கு. ஜனவரி டிசம்பர் வந்து அங்கே நம்ம சைனாவில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மார்ச் வந்து நம்ம இந்தியாவில் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் கோவிடோட காலகட்டம்னு சொல்லலாம். கோவிடில் இறங்கின இந்த ஒரு மார்ச் மாதத்தில் மட்டும் இறங்கின வேல்யூ பார்த்தீங்கன்னா 11,250 450 கிட்டத்தட்ட ஒரு 8,500 இறங்கி இருக்குது பார்க்கலாம். ஸோ அது வந்து கண்டினியூஸாக ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ இப்போ இதை வந்து 2000 மந்த்லி சார்ட்டில் வந்து இது 2020 காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த இடத்துலையும் வந்து நவம்பர் 2021 இருந்து
ஒரு ஜூன் 22 வரைக்கும் நவம்பர் 21 ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் போதும் அப்படின்னா மார்க்கெட் தான் நீங்கள் வந்து இங்கே இருந்த ஜூலை 22 பிறகு கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா செப்டம்பர் 24 வரைக்கும் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சு. ஸோ இந்த பெரிய கேண்டல் டூஜி கேண்டல் வந்துருக்கு இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எலெக்ஷன் டைமில் மார்க்கெட் வந்து பெரிய வாலட்டைலாக வந்து ஒரு 1500 புள்ளி 2000 புள்ளி இறங்கி திரும்ப மேலே ஏறினதுனால இந்த இடத்துல பெரிய டூஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலேருந்து கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் காலகட்டம் வரைக்கும் மேலே போயிருக்கு 25,650. ஸோ மார்க்கெட் ட்ராவல் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 9,000 புள்ளிகள் இருந்து நீங்கள் எடுத்து கணக்கிட 9,000 வச்சுக்கோங்களேன். பெட்டர் 9,000 புள்ளிகள் இருந்து 25,000 புள்ளிகள் வரைக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இடம் பார்த்தீங்கன்னா 25,770 வரைக்கும் இங்கே வந்து நமக்கு ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ அந்த 25,700 இப்போ நம்ம வந்து 22,800 சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 23,000 இப்போ நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். 22,800 இங்கே கீழே வந்து பெரிய சப்போர்ட் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலையும் நம்ம வந்து மார்க்கெட் பக்கத்தில் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டு திரும்ப வந்து ட்ரெண்ட் லைனில் இங்கே பக்கத்தில் வந்து நமக்கு இருக்குது. இதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் இது கண்டிஷன் அப்போ தான் எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து வந்தது அப்படின்னா அது திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பயுமே ஒரு 5லேருந்து 4 மாதம் இல்லை 6 மாதம் வந்து கன்சாலிடேட்டிவ் ட்ரேடிங் எப்பயுமே வந்து மார்க்கெட் இருக்கும். ஒரு ஹை லெவல் போச்சு அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல வந்து நம்ம யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்கலாம் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. அதில் எஃப்எஸ் நிறைய பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஏன்னா மார்க்கெட் வந்து 2020 25 வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. அவங்க எஃப்ஐஎஸ்லாம் வந்து நம்ம 2020 காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து பங்குகள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு லெவலில் அவங்களுக்கு பங்குகள் பெரிய லெவலில் லாபம் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணம் தான். இப்போ அவங்க 5-6 மாதம் அவங்க விற்று முடிச்சாதான் அவங்க பாண்ட்ஸ் அவங்க வந்து அமெரிக்காவில் பாண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5% வரைக்கும் அவங்களுக்கு ஈல்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மார்க்கெட் சைட் போகிறதா வந்து வருது. அதே மாதிரி டாலர் ஸ்ட்ரெங்தனாக இருக்குது, ருபீஸ் வந்து வீக்கனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி Q3 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து மார்க்கெட்டை வந்து பெருசாக வந்து நம்ம பூஸ்ட் பண்ணி கொடுக்கல. நம்மளுடைய பட்ஜெட் செஷனில் வந்து பட்ஜெட் நல்லா இருந்தது. ஆனாலும் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு வந்து அது பெரிய பூஸ்ட் கொடுக்கல. மார்க்கெட் எதிர்பார்த்ததை வந்து நிதியமைச்சர் பண்ணல அப்படின்றது வந்து ஒரு இது இருக்குது. ஸோ கார்பரேட் டேக்ஸ் எதாவது குறைப்பாங்களா, எஸ்டிடி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது குறைப்பாங்களா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டு பார்த்தாங்க. அது வந்து பெருசாக நடக்கலாம், அது எதிர்பார்த்தது. அதே மாதிரி பிப்ரவரியில் ஒரு ரேட் கட் இருந்தது. அந்த ரேட் கட்டும் வந்து மார்க்கெட்டை பெருசாக வந்து எஃபெக்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம். ரீட்டைல் ஏர்னிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது அவங்களோட வாங்கும் சக்தி வந்து குறைஞ்சிருக்கதா வந்து நேற்று வந்து Q3 ரிசல்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. Q3 ரிசல்ட் வால்மார்ட்டோட இது வந்து ஸோ அவங்க எக்ஸ்பெக்டட் பண்ண ப்ராஃபிட் வந்து வரல அப்படின்னு சொல்லி அதை வந்து அடிச்சு வச்சுருக்காங்க. நேற்று வால்மார்ட்டோட பங்குகள் நேற்று ஒரு 6% கிட்ட நேற்று வால்மார்ட்டோட பங்குகள் நேற்று வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி அவங்க ஏதாவது என்ன இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, பொட்டன்ஷியல் தாரிஃப் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றியும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கார்னாவா அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு அது ஒரு 13% டிக்ளைன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த எபிட்டா மார்ஜின் வந்து சரியில்லை, பொட்டன்ஷியல் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் பார்ப்பதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜாப்லெஸோட கிளைம்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜாப்லெஸ் கிளைம்ஸ் சஜஸ்டிங் பொட்டன்ஷியல் சாஃப்ட்னிங் த லேபர் மார்க்கெட் த டெவலப்மெண்ட் ஆடட் த இன்வெஸ்டர் கன்சர்ன்ஸ் அபவுட் த எக்கனாமிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இந்த ஜாப்லெஸ் டேட்டாக்கு அடுத்து ட்ரேட் பாலிசி, அதுக்கடுத்து நம்மளுடைய அமெரிக்கன் பிரசிடென்ட் போட டாரிஃப் வந்து 25% வந்து எல்லா இம்போர்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க பண்ணுற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த ரேட் வந்து மக்களுக்கு தான் வந்து இன்னும் வந்து பைசா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இதுவும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நேற்று மார்க்கெட் எதிர்பார்த்துருக்கு. நேற்று மேஜர் இண்டஸ்ட்ரி டவ் ஜோன்ஸ் வந்து கீழே இறங்கி க்ளோசிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 4.4% நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் நடந்தது. ஸோ நம்ம மார்க்கெட் நீங்கள் மார்னிங் வந்து ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகலாம், கேப் டவுன் ஓப்பனில் இருக்கலாம். கிட்டத்தட்ட 90-120 புள்ளிகள் வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம். இல்லைன்னா ஃப்ளாட்டாக கூட ஓப்பன் ஆகிற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதனால் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி திரும்ப மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது. நம்ம இன்றைக்கி Nifty எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி நம்மளோட மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் தான் இன்றைக்கி கன்ஃபர்மேஷன். இன்றைக்கி கேப் அப் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கேப் டவுனுக்கு ஓப்பன் ஆகி திரும்ப நேற்று எப்படி ஓப்பன் ஆகி முடிஞ்சதோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து திரும்ப வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ப்போம் இன்னைக்கு ஃப்ரைடேயோட க்ளோசிங் எப்படி இருக்குன்றது.
நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் இல்லை. ஏன்னா நேற்று வந்து பெரும்பாலான பங்குகள் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள் நிறைய பங்குகள் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. இதில் இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 25 பாதி பங்குகள் தான் வந்து பாதி பங்குகள் ஏற்றம் கொடுத்தோம், பாதி பங்குகள் இறக்கம் கொடுத்தோம். அதே சென்செக்ஸ்லாம் அப்படி தான் இருந்தது. ஸோ பெரிய வந்து இறக்கம்னு சொல்ல முடியாது நேற்று. அதனால இன்றைக்கும் வந்து இந்த மார்க்கெட் வந்து நம்மளோட பூஸ்டப் சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. மார்க்கெட் மேலே போகவும் நம்புவோம் நம்ம. ஸோ ரீட்டைல் பீப்புள்ஸ் வந்து யாரும் வந்து பெருசாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்மளை வந்து எப்பயும் வந்து மார்க்கெட் வந்து கீழே கவுத்து விடாது. உங்கள் பணம் எப்பயும் போட்ட பணத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா, நீங்கள் முக்கியமாக ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் இன்ட்ராடே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ். நீங்கள் பங்குகள் வாங்கி வச்சுருந்து நீங்கள் எப்போ விற்றாலும் உங்களுக்கு அது லாபம் தான். நீங்கள் ஒரு பங்கை வாங்க போகிறீங்க, வாங்கிட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா 10% 20% லாபம் ரொம்ப விற்க போகிறீங்க. அதை விட நீங்கள் அந்த பங்கை கூட சேர்ந்து லாங் டைம் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வேறு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் எப்படி ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட்டு கோல்டு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டில் கோல்டு வாங்கி விற்கிறது உடனே இன்னைக்கு வாங்குற நாளைக்கு விற்கிறமா கிடையாது. ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு இடம் வாங்குறோம், இன்னைக்கு வாங்குற நாளைக்கு விற்கிறோமா அதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படி பண்ணும்போது இதை ஏன் ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் அப்படி இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறோன்ற மனப்பான்மையில் இருக்கணும்னு தெரியல. ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அந்த நல்ல பங்குகள் நல்ல கம்பெனி சிஇஓட வந்து இருக்காங்களா பார்த்து வாங்குற பங்குகள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா இதில் கிடைக்கிற பெனிஃபிட்டோட வேறு எந்த கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ லாங் டைம் ஒரு ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா அது கூட லாங் டைம் ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க, பெட்டராக இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல்ஸை வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.